வணக்கம். இன்றைக்கு நம்மளோட ஃபஸ்ட்டு டே மைக்ரோ கிரீன்ஸ் வளர்க்குறதுக்கான ஃபஸ்ட்டு டே. நான் ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ண மாதிரி இந்த மாதிரி ட்ரேஸ் எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட என்ன அவைலபிள் ட்ரேஸ் இருக்கோ அந்த மாதிரி ட்ரேஸ் எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் வந்து இந்த மஷ்ரூம் புன்னட்டில் போடுறதுக்கு சொல்லித்தரேன். நீங்கள் இந்த மாதிரி மஷ்ரூம் புன்னட் எடுத்துக்கலாம், இல்லை நம்ம ஃபுட் பேக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி பாக்ஸஸ் எடுத்துக்கலாம், இல்லை இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் பேக் பண்ணி வர கண்டெய்னர்ஸ் எடுத்துக்கலாம். இது வந்து ஃப்ரெஷ் கண்டெய்னர், நான் மஷ்ரூம்காக வாங்கியிருக்கிற கண்டெய்னர். இல்லை இந்த மாதிரி யூஸ் அண்ட் த்ரோ பேம்பு பேஸில் பண்ண இந்த மாதிரியான டிஸ்போசபிள் கப்ஸும் நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு எது விருப்பமோ அந்த மாதிரி கண்டெய்னர் நீங்கள் எடுத்துக்கலாம். டிஸ்போசபிள் கண்டெய்னர்ஸ் எடுத்துக்கலாம். இல்லை மைக்ரோ கிரீன்ஸ் வளர்க்குறதுக்குனே ட்ரேஸ் வருது, அந்த ட்ரேஸும் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம். பட் நம்ம இப்போ கிளாஸுக்கு வந்து நான் இன்றைக்கி இந்த மஷ்ரூம் புன்னட்டில் தான் நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இந்த புன்னட்டில் ஹோல்ஸ் இருக்குது. இது ஹோல்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை, பட் இதில் ஆல்ரெடி இருக்குது. இந்த ட்ரே வந்து இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஹோல்ஸ் இல்லாத ட்ரேயும் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இதில் வந்து இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ண போகிற மீடியம் வந்து வெர்மி கம்போஸ்ட் யூஸ் பண்ணும்போது பெட்டர் ரிசல்ட் இருக்கும். பட் நீங்கள் வந்து வேறு மீடியம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். லைக் கொக்கோபீட் இருந்தால் கொக்கோபீட் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எதுவுமே எங்கிட்ட இல்லைன்னா நீங்கள் டிஷ்யூ பேப்பர் கூட யூஸ் பண்ணி வளர்க்கலாம். டிஷ்யூ பேப்பர்லேயுமே மைக்ரோ கிரீன்ஸ் நல்லா வளரும். பட் பெட்டர் ரிசல்ட்டு வெர்மி கம்போஸ்ட்டில் வரும். இன்றைக்கி நான் வந்து வெர்மி கம்போஸ்ட் போட்டு உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்கள் என்ன மீடியம் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த மீடியம் போட்டுக்கோங்க. லைக் கொக்கோபீட் அண்ட் வெர்மி கம்போஸ்ட் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் போட்டுக்கலாம். இன்றைக்கி நான் வந்து வெர்மி கம்போஸ்ட் போட்டேன். வெர்மி கம்போஸ்ட்டை எவ்வளோ போடணும் அப்படின்னா 1 இன்ச் அளவுக்கு தான் போடணும். இப்போ இந்த பாக்ஸை எப்படியும் ஒரு 2.5 inches இருக்கும். ஸோ 2.5 inchesக்கும் இது போடணுமான்னா தேவையில்லை. ஒரு 1 inch வரைக்கும் நீங்கள் இந்த வெர்மி கம்போஸ்ட் போட்டு நல்லா லெவல் பண்ணிக்கோங்க. ஒரு இன்ச் போதும். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். போட்டு நல்லா லெவல் பண்ணிக்கோங்க. அதாவது ப்ரெஸ் பண்ணி அதை லெவல் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு ட்ரே எடுத்து மேலே வச்சு கூட நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக அது ப்ரெஸ் பண்ணி நீங்கள் லெவல் பண்ணணும். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி லெவல் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன சீடு எடுத்து வச்சுருக்கீங்களோ, இப்போ நான் வந்து வீட்டில் இருக்கிற அஞ்சரை பெட்டியில் இருக்கக்கூடிய சீட்ஸ் எடுக்க சொன்னேன். தென் சியா சீடு, ஃப்ளாக்ஸ் சீடு, சப்ஜா சீடு, இதில் ஏதாவது எடுத்துக்கோங்கன்னு சொன்னேன். மஸ்டர்டு, வெந்தயம், தென் பச்சைப்பயிறு, கொள்ளு, இதில் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து எங்கள் வீட்டு கிச்சனில் இருக்கிற கடுகு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த கடுகு எப்படி போடணும்னா நீங்கள் ஊற வைக்க தேவையில்லை. பட் இதை வந்து டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணுறது ரொம்ப அவசியம். அதனால் ரொம்ப லேசாக சூடான தண்ணியில் ஒரு தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அவசியம் அப்படின்னு இருந்தால் நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து அவசியம் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணதுனால நான் வாஷ் பண்ணலை. இது எப்படி போடணும்னா ரொம்ப டென்ஸாக போடணும். அதாவது அந்த கீழே இருக்கக்கூடிய நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, அந்த வெர்மி கம்போஸ்ட் தெரியாத அளவுக்கு நீங்கள் டென்ஸாக போடணும். ரொம்ப நெருக்கமாக போடணும். அந்த வெர்மி கம்போஸ்ட் தெரியாத அளவுக்கு நல்லா டென்ஸாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு இது மேலே தண்ணியை வந்து ஸ்ப்ரே பண்ணணும். ஸ்ப்ரே தான் பண்ணணும், ஊற்றக்கூடாது. நான் இன்றைக்கி வந்து வீட்டில் இருக்கக்கூடிய அந்த வேஸ்ட் வாட்டர் பாட்டிலில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து கீழே இருக்கிற அந்த வெர்மி கம்போஸ்ட் ஊறினோன்னே ஃபுல்லாக செட்டில் ஆகிடும். நீங்கள் கொக்கோபீட் வச்சுருக்கீங்கன்னா அது ஈரத்தன்மையோடு இருக்கும் இல்லையா, அதோடு போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு மேலே இந்த சீட்ஸ் போட்டுட்டு தண்ணி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அடுத்த சொல்கிற ஸ்டெப் வந்து ரொம்ப முக்கியம். இது தண்ணி ஊற்றியாச்சு. தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் நீங்கள் இந்த பாக்ஸை இப்போ விதை போட்டிருக்கோம் இல்லையா, அந்த பாக்ஸை நீங்கள் மூடி வைக்கணும். மூடி வைக்கிறதுக்கு பேர் வந்து பிளாக் அவுட் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து இந்த மாதிரியும் நீங்கள் மூடி வைக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இது மேலே இது இன்னும் தண்ணி வந்து இன்னும் ஃபுல்லாக அப்சர்வ் ஆகலை, அதனால் நான் உங்களுக்கு காட்டலை. இது மேலே அப்படியே வச்சுட்டு இதுக்கு மேலே ஒரு வெயிட்டை வச்சு நீங்கள் வச்சிடலாம். இந்த பிளாக் அவுட் பண்ண ஸ்டேஜில் ஒன்ஸ் விதை போட்டுட்டோம், தண்ணி தெளிச்சிட்டோம், பிளாக் அவுட் பண்ணுறோம். பிளாக் அவுட்டுங்கிறது இந்த மாதிரி இன்னொரு மூடி போட்டு நீங்கள் மூடி வைக்கணும். மூடி வச்சுட்டு
இதை எடுத்து நீங்கள் ஒரு இருட்டான இடத்துல வச்சுடுங்க. ட்ரே வச்சுருக்கீங்க அப்படின்னா ட்ரேயில் லாஸ்ட் லேயரில் வச்சுடுங்க. இல்லை உங்கள் வீட்டில் கபோர்டில் வைக்க போகிறீங்க அப்படின்னா கபோர்டுக்குள்ளே வச்சுடுங்க. கிச்சனில் வச்சுருந்தாலும் ஒரு இருட்டான இடமா பார்த்து அந்த இடத்த இதை வச்சுடுங்க. இதை வந்து நீங்கள் 2 நாளைக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இன்றைக்கி போட்டிருக்கீங்க இல்லையா, நம்ம அக்டோபர் 1 போட்டிருக்கீங்க. அக்டோபர் 3 வரைக்கும் இதை நீங்கள் வந்து டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். 48 ஹவர்ஸ்க்கு இதை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அழகாக ஜெர்மினேட் ஆகி வரும். இதை வந்து இப்படி அப்சைட் டவுனாக, இப்போ பாருங்கள் ஃபுல்லாக செட்டில் ஆயிடுச்சா, இது இந்த மாதிரி அப்சைட் டவுனாக வச்சு நல்லா அழுத்தி இது மேலே ஒரு வெயிட் வைக்கணும். ஒரு வெயிட் வச்சுட்டிங்க. இப்போ இந்த வாட்டர் பாட்டிலையும் நான் வைக்கிறேன். இது மேலே ஒரு வெயிட் வச்சிட்டிங்கன்னா இந்த வெயிட்டுக்கு நீங்கள் போட்டிருக்கக்கூடிய எல்லா சீட்ஸும் பக்காவாக ஜெர்மினேட் ஆகி வரும். நமக்கு எந்த ஃபெயிலியரும் இருக்காது. நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். வாட்டர் பாட்டிலில் நீங்கள் ஒரு கல் கூட தூக்கி இது மேலே வச்சிடலாம். வச்சுட்டு இதை 2 நாளைக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சுட்டிங்கன்னா மைக்ரோ க்ரீன்ஸ் நல்லா வளரும். இது வந்து ஃபஸ்ட்டு டே எப்படி விதைக்கிறது அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ நீங்கள் வந்து புன்னட் பாக்ஸ் எடுக்கிறீங்கன்னா தரோவாக க்ளீன் பண்ணி தொடச்சி சுத்தமாக இருக்கணும். ஏன்னா மைக்ரோ க்ரீன்ஸில் பெரிய ப்ராப்ளம் வந்து அந்த பூஞ்சை வர்றது தான் இதில் பெரிய ப்ராப்ளமாக இருக்கும். பூஞ்சை வருதுன்னா ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்தால் மட்டும்தான், பாக்டீரியல் இல்லை ஏதாவது மைக்ரோப்ஸ் இருந்தால் தான் அந்த இன்ஃபெக்ஷன் ஆகும். ஸோ அது மட்டும் நீங்கள் பார்த்துட்டு சுத்தமான ஒரு ட்ரேயில் ட்ரை பண்ணுங்கள். இன்றைக்கி ஃபஸ்ட்டு டே இது தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. இன்றைக்கி வந்து 2 ட்ரேயில் விதைங்க. ஒரு ட்ரே உங்களுக்கு ஆப்ஷனல் சீட்ஸ் தான், உங்களுக்கு விருப்பமானது. நான் இங்கே கடுகு போட்டிருக்கேன். நீங்கள் ஒரு ட்ரேயில் கடுகு போடுங்க, ஒரு ட்ரேயில் வந்து வேறு என்ன சீடு நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த சீடு போடுங்க. இதுதான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு டேக்கான ஒர்க்கு. இதை இன்றைக்கி முடிச்சுடுங்க. முடிச்சுட்டு எல்லோரும் வந்து குரூப்பில் வீடியோ போடுங்க. நாளைக்கு வந்து எந்த செஷனும் இல்லை. நம்ம வந்து அகைன் 3 நம்ம மீட் பண்ண போகிறோம். டைம் வந்து நான் சொல்கிறேன். இன்றைக்கி வந்து என்னோடய பர்சனல் ஒர்க்னால என்னால் காலையிலே உங்களுக்கு இந்த வீடியோ கொடுக்க முடியல. பட் இதுதான் ப்ரொசீஜர். இதை ஃபாலோ பண்ணுங்கள். டெய்லி என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இதே ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி நாளைக்கு இன்னும் 2 ட்ரேயில் நீங்கள் வந்து வேறு சீட்ஸ் போட்டுருங்க. இதே ப்ரொசீஜர் தான். இன்றைக்கி ஃபஸ்ட்டு டே நம்ம பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு டே 2 சீடு போட்டிருக்கோம். நாளைக்கு 2 ட்ரேயில் நீங்கள் என்ன பேஸ் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை யூஸ் பண்ணி கொக்கோ பீட்டோ இல்லை வெர்மி கம்போஸ்ட்டோ யூஸ் பண்ணி நாளைக்கு 2 ட்ரேயில் 2 விதமான விதைகளை போட்டு வச்சுடுங்க. பிளாக் அவுட் பண்ணுங்கள். நீங்கள் இன்றைக்கி பண்ண வேண்டிய ஒர்க் இது. நாளைக்கு இன்னும் 2 ட்ரேயில் நீங்கள் விதை போட்டு வைங்க. நம்ம அக்டோபர் 3 இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஹாப்பி கார்டனிங்.